அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. நான் பாக்கியா பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேத்தோட கரண்ட் அஃபேர்ஸை ஒரே ஒரு முறை ரீகால் பண்ணிடலாம். ஸோ நேத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்தீங்கன்னா, சென்னை துறைமுகத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேக விதைப்பு அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்தோம். சிஎஸ்ஏ என்று சொல்லக்கூடிய கிளவுட் சீடிங் ஏஜென்சி, இதுக்காக பயன்படக்கூடிய வேதிப்பொருட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கைவாக் அப்படின்ற பாலம் வந்து எந்த மாநிலத்தில் எந்த மலையின் மேலே வந்து இந்த பாலம் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஸ்கைவாக் பாலத்தினுடைய உயரம் வந்து எவ்வளோ தூரம் அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. அதன் வந்து பார்த்தீங்கன்னா, இணைய மோசடிகளை தடுப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆப்போட நேம் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மகப்பேறு இறப்பு விகிதம் இப்போ வந்து தற்போது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 மாநிலங்கள் வந்து முன்னிலை வகிச்சுது அப்படின்னு சொன்னோம். ஸோ எத்தனை சதவீதம் வந்து இந்தியாவில் மகப்பேறு இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மகப்பேறு இறப்பு விகிதத்தை தடுக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்களோட பேர் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போகலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளடக்கம் தான் ஆஸ் யூஸ்வல். ஸோ இதுல வந்து இன்று என்ன நாள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, உலக வங்கி தினம். ஓகேங்களா? சர்வதேச உலக வங்கிகள் தினம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உலக வங்கி தினம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, தமிழக வரலாறு மற்றும் பண்பாடுல அகழ்வாராய்ச்சி குறித்து நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அறிவுசார் மையங்கள் வந்து அமைக்கப்பட உள்ளது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பிரதமரின் அலுவலக பெயர் மாற்றம், அதாவது இப்ப ரீசெண்டா பார்த்தோம் நம்ம ஆளுநருடைய மாளிகையின் பெயர் மாற்றம் குறித்து. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, பிரதமருடைய அலுவலக பெயரும் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாத்திருக்காங்க, என்ன நேம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து காசி தமிழ்ச்சங்கம் 4.0 நம்ம இன்னைக்கு பார்க்க போறதோடைய ஜிஸ்ட் இதுதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். உலக வங்கி தினம். ஓகே, உலக வங்கி தினம். இதுல வந்து வங்கி வந்து ஒருத்தர் தனி மனிதர்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். வங்கி மட்டும் இல்லை அப்படின்னா, கந்து வட்டியில தொடங்கி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கும். ஸோ பொருளாதாரத்துடைய முக்கிய அடிமானமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்க் தான். ஓகேங்களா? ஸோ பொருளாதாரங்களை ஆதரிப்பதில் வங்கிகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். மக்களோட பணத்தை வந்து சேமிக்கவும் முதலீடு செய்ய, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வணிகங்களை வளர்க்கவும் வங்கிகள் வந்து பெரிதும் உதவுகின்றன. ஸோ இந்தியாவினுடைய முதல் வங்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் அப்படின்றது தான். ஸோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1770ஆம் ஆண்டு கல்கத்தால தான் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ நிறுவப்பட்ட பேங்க் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் பேங்க். இந்தியாவின் முதல் வங்கி 1770ஆம் ஆண்டு கல்கத்தாவில் வந்து நிறுவப்பட்டுச்சு இந்துஸ்தான் அப்படின்ற பேங்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இந்த பேங்க் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் அண்ட் கோ அப்படின்றவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அலெக்சாண்டர் அன்கோ அப்படின்றவர் தான் நிறுவனாரு. ஸோ இது வந்து கலைக்கப்பட்டுடுச்சு உடனடியாக. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1830 இருந்து 1832 இடைப்பட்ட காலத்துல தான் வந்து கலைக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பேங்க் வந்து 3 ஃபேஸஸா நம்ம பார்க்கலாம். ஸோ 1770 இருந்து 1969 வரைக்கும் நீடித்த ஆரம்ப கட்டமா வந்து இந்த வங்கிகள் செயல்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, 1969 இருந்து 1991 வரைக்கும் பாத்தீங்கன்னா, நேஷனலைஸ்டு பேங்கா வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேங்க்ஸ் வந்து சின்ன சின்ன பேங்க் எல்லாம் மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா, இப்ப கனரா பேங்க், எஸ்பிஐ பேங்க் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் 12 பேங்க்ஸா வந்து கொண்டு வர போறாங்க. 12 பேங்க்ஸ் கிட்ட வந்து மெர்ஜ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கட்டம் 3 ஃபேஸ் 3ல பாத்தீங்கன்னா, தாராளமயமாக்கல் அல்லது வங்கித்துறை சீர்திருத்த கட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 1991 தான் வந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாம். தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு, அதாவது நம்மளோட யூனிட் 6ல தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதிகள் சிற்பம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எங்கன்னா, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஓரிக்கை வேகவதி ஆற்றுப்பாலம் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, கிபி 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சதிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 51 சென்டிமீட்டர் அகலம், 55 சென்டிமீட்டர் உயரம், கிழக்கு திசை நோக்கி பார்த்து இந்த சிலை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிற்பக்கல் வந்து சதிகள் சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா என்ன
ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. இதுல என்ன செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வீரன் ஒருவனுடைய சிலை தான் இருக்கு. அதுக்கு நடுப்புல பாத்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து அவனோட மனைவிகள் மாதிரி இருக்கு அதுல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய வலது கை வந்து தடிமனான கூரிய வாள் ஒண்ணு உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இடது கை வந்து இடது தொடையின் மீது வைக்கப்பட்டுள்ளது. முகத்துல வந்து பாத்தீங்கன்னா முறுக்கிய மீசை இருக்கு. அண்ணன் வந்து ஒழுங்கு செய்யப்பட்ட தாடியும் காணப்படுது. முறுக்கிய மீசை அண்ணன் வந்து சீர் செய்யப்பட்ட தாடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நன்கு சீவப்பட்ட தலைமுடி மற்றும் இடப்பக்கமாக உள்ள கொண்டையினை வந்து பாத்தீங்கன்னா மெல்லிய துணி கொண்டு இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகள் வந்து இதுவரையில எந்த சதிக்கல்லையுமே பாத்தீங்கன்னா சிற்பங்கள்லயுமே பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் இந்த வீரனோட சிலை இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 பெண்கள் இருக்காங்க. ஸோ இவங்களோட மூவரின் கைகள் வந்து தோள்பட்டைகள், கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளில் பாத்தீங்கன்னா அணிகலன்கள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து காதுகள்ல பாத்தீங்கன்னா வட்ட வடிவுல மிக தடிமனான காதணிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3 பேரோட முகத்திலையும் பாத்தீங்கன்னா மழுங்கிய நிலையில தான் வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப காலமானதுனால கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பம் அப்படின்றதுனால இதனோட முகம் வந்து பாத்தீங்கன்னா மழுங்கிய நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஆய்வாளர்கள் தான், காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் தான் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் அறிவுசார் மையங்களும் தொடங்கப்பட்டிருக்கு. இப்ப கூட ரீசெண்டா ஜூலைல பாத்தீங்கன்னா நிறைய அறிவுசார் மையங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பொலிட்டீஷியன்ஸே ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்டிங் லெட்டர் கொடுத்திருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா இந்த அறிவுசார் மையங்களை வந்து நம்ம படிக்கலாம். ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த கிராமப்புற மக்களுக்கு வந்து அதாவது மெயினா அவங்களுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபர் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி அறிவு, அண்ட் தென் வந்து மாணவர்களுடைய கல்வி, அண்ட் தென் வந்து விவசாயிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அனைவரும் வந்து பயன்பெறும் வகையில பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 126 கிராமங்கள் அறிவுசார் மையங்கள் எங்கெங்க தொடங்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் 126 மையங்கள்ல 126 கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அறிவுசார் மையங்கள் வந்து தொடங்க இருக்காங்க. இதற்கான அரசாணையை வந்து யார் வெளியிட்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை தான் வந்து இதை வெளியிட்டுது. மொத்தம் எத்தனை கிராமங்கள்னா 126 கிராமங்கள். யாருக்காக தொடங்கப்பட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த கிராமப்புற மக்களுக்கு தான். ஸோ என்னென்ன பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய கல்வி அறிவு, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள், நெக்ஸ்ட் விவசாயிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து பயனடையும் வகையில இந்த அறிவுசார் மையங்கள் வந்து திறக்க இருக்காங்க. கிராம அறிவுசார் மையங்கள் என்ற பெயர்ல தரைதளமும் முதல் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதிரி 1, மாதிரி 2ன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா கட்ட போறாங்க. நெக்ஸ்ட் போலாம். ஸோ அதனுடைய அளவு என்ன, அதனோட மதிப்பீடு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாதிரி 1ல பாத்தீங்கன்னா 131 லட்சம் மதிப்புலையும் 56 மையங்கள் கட்டப்பட இருக்காங்க. மாதிரி 2ல பாத்தீங்கன்னா 80 லட்சத்துல 60 மையங்கள் கட்ட இருக்காங்க. ஸோ மாதிரி 3ல பாத்தீங்கன்னா 36.98 லட்சத்துல 10 மையங்கள் கட்டப்பட இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அதிகபட்சமா நாமக்கல் மாவட்டத்துல தான் வந்து 24 மையங்கள் அதிகமா கட்ட இருக்காங்க. ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 126 கிராமங்கள்ல சொன்னோம் நம்ம 24 மையங்கள் வந்து அதிகமா எங்க அமைக்க இருக்காங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல தான். இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்கள்ல தான் தலா 12 மையங்கள் வந்து கட்டப்பட இருக்கு. சேலத்துல 10 மையங்கள், கரூர், திருவண்ணாமலை, அந்த வந்து ஈரோடு, கோயம்புத்தூர், கள்ளிக்குடியில பாத்தீங்கன்னா சடையாண்டி அப்படின்ற நகர்ல லட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 121 லட்சத்துல இந்த அறிவுசார் மையங்கள் வந்து அமைப்பதற்கு நிர்வாக ரீதியா வந்து அனுமதியும் நிதியும் ஒதுக்கீடு செய்ய போறாங்க. ஸோ இதுக்காக ஆணை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆதி திராவிடர் நலத்துறை தான் வெளியிட்டிருக்கு. ஓகேங்களா, ஓகே. வரலாற்றில் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமருடைய அலுவலக பெயர் மாற்றம் தான். ஸோ நம்ம ஆளுநருடைய அலுவலகத்துக்கு என்ன பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிரதமரோட அலுவலக பெயர் மாற்றம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா எப்போ மாத்திருந்தாங்கன்னா 2016ஆம் ஆண்டுல பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா லோக் கல்யாண் மார்க் அப்படின்னு பெயர் மாத்தினாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை செயலகத்தின் பெயர் வந்து கர்த்தவ்ய பவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போலாம். இப்ப 2025ல புதிய கட்டடம் வந்து கட்டுறாங்க. ஸோ அந்த புதிய கட்டடத்துக்கு வந்து சேவா தீர்த், சேவையின் தலம் அப்படின்னு சொல்லி மாத்த இருக்காங்க. அதாவது இப்ப பேர் மாத்ததுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதிகாரத்துல இல்ல,
மக்களோட மக்களாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணணுன்ற காரணமும் வந்து இதுல இருக்கு. சேவா தீர்த்து, சேவை செய்பவர்களின் தலம், சேவை செய்பவர்களின் இடம், மாளிகை அப்படின்னு பொருள்படக்கூடிய வகையில சேவா தீர்த் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரதமர் அலுவலகத்துக்கு புதிய கட்டடத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த பேருக்கு பதில் தான் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சேவா தீர்த் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ ராஜ்பவன் என்பதிலிருந்து லோக் பவன், மக்களின் மாளிகை, மக்களின் அரண்மனை அப்படின்னு சொல்லி மாத்தின மாதிரி தற்போது வந்து பாத்தீங்கன்னா புதிய கட்டடத்துக்கு சேவா தீர்த்து மாத்திருக்காங்க. அண்மையில வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜ்பத் அப்படின்ற பகுதியை கூட பாத்தீங்கன்னா கர்த்தவியபதி அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடமைகளின் பாதை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் 4வது காசி தமிழ் சங்கமம். அதாவது நம்மளுடைய தமிழை வந்து இந்தியா முழுக்க பறைசாற்றும் விதமாக தான் பாத்தீங்கன்னா இந்த காசி தமிழ் சங்கமம் வந்து கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா இந்த சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர், CIBF அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்மளோட தமிழை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து புக் பப்ளிஷர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ என்ன தமிழ்ல இருக்கக்கூடிய என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அங்க வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்திருந்தவங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரியே நம்மளுடைய தமிழ் காசி சங்கமத்திலையும் பாத்தீங்கன்னா மாத்த இருக்காங்க. என்னென்ன மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் புக் இருக்குல்ல, ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா மொழிகள்ல, பல மொழிகள்ல மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கும் விதமாக MOU அப்படின்றத சைன் பண்ணுவாங்க. மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத வந்து சைன் பண்ணி அதன்படிதான் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒப்புதல் வாங்கிட்டு போய், இந்தியால இருந்து ஒப்புதல் வாங்கிட்டு போய் அவங்களோட புக்கை வந்து நம்மளுடைய புக்கை அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது யார் இணைச்சு பண்றாங்க? 4வது காசி தமிழ் சங்கமத்தை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணிருக்கா? இது வந்து 4வது முறையா நடக்குது. ஏற்கனவே 3 முறை நடந்திருக்கு. ஸோ ஆண்டுதோறும் வந்து ஒரு முறை நடக்குது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் முன்னெடுப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்குது. யார் யாரெல்லாம் இணைஞ்சு நடத்துறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னை IIT, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், உத்தரப்பிரதேச அரசும் கூட, இதுல UP கவர்மெண்ட்டும் கூட பாத்தீங்கன்னா இணைஞ்சு நடத்துது. வாரணாசியில தான் இந்த காசி தமிழ் சங்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இணைந்து 4வது காசி தமிழ் சங்கமத்தை நடத்துறாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் தான். மத்திய கல்வி அமைச்சகம், 2வது பாத்தீங்கன்னா சென்னை IIT, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், உத்தரப்பிரதேச அரசாங்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். ஒரே பாரதம், உன்னத பாரதம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஸோ வட மாநிலங்களில் கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காசி தமிழ் சங்கம் வந்து பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்பதான் என்ன தெரியுது, இதுலயே நம்ம கீழே இருக்கக்கூடிய சதர்ன் ரீஜியன் ஃபுல்லாவே ஸோ எக்கனாமிக் வைஸும் கல்ச்சரல் வைஸும் நம்ம நல்லாவே டெவலப் ஆயிருக்கும் அப்படின்றது இந்த ப்ராஜெக்ட் ஆகுது ஈஸியா. ஸோ வட மாநிலங்களில் கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு தான் இந்த காசி தமிழ் சங்கம் வந்து பெரிதும் உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, ஒரு பொருட்காட்சி வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய கற்காலம் அப்படின்ற பொருள்ல தான் பாத்தீங்கன்னா புகைப்பட கண்காட்சி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த புகைப்பட கண்காட்சியில என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய கற்காலத்தை தான் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நூல் வெளியீடு, 4 இந்திய மொழிகள்ல பாத்தீங்கன்னா நூல் வெளியீடு செஞ்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா அதாவது 4 இந்திய மொழிகள் மற்றும் 6 வெளிநாடு மொழிகள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 மொழிகள்ல வந்து தொல்காப்பிய நூல் வந்து வெளியிடப்பட்டது. மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 நாட்கள்லயே தமிழ் கத்துக்கணும். இப்ப நம்ம சொல்லுவோம்ல 30 நாட்களில் கன்னடம் கத்துக்கொள்வது எப்படி, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் 15 நாட்களில் அடிப்படை தமிழை கற்கும் வகையில பாத்தீங்கன்னா ஒரு 5 தொகுப்புகள் கொண்ட செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் உருவாக்கிய நூல்களும் பாத்தீங்கன்னா இதுல வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இந்திய மொழிகள், 6 வந்து வெளிநாட்டு மொழிகள்ல தொல்காப்பியம் மொழிபெயர்க்கப்பட உள்ளது. ஸோ மொழிபெயர்த்து அந்த நூலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து 15 நாள்ல அடிப்படை தமிழை கற்கும் வகையில பாத்தீங்கன்னா 5 தொகுப்புகள் கொண்ட செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் உருவாக்கிய நூல்களும் பாத்தீங்கன்னா இதுல வெளியிடப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஒரே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து உலக வங்கி தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி. ஓகேங்களா? ஆண்டுதோறும் டிசம்பர் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா உலக வங்கி தினம் வந்து அனுசரிக்கப்படுது. இந்தியாவின் முதல் வங்கி வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1770 தொடங்கப்பட்டுச்சு. வங்கியினோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் நிறுவனம். அந்த இந்துஸ்தான் நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் தொடங்கினா, முதலாளி யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் அண்ட் கோ. ஸோ இது வந்து எங்க தொடங்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தால தான் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா?
நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் அண்ட் கோவால் தொடங்கப்பட்டது. எப்போ கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1830 இருந்து 1832 இடைப்பட்ட காலத்துல தான் வந்து கலைக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் போலாம். சதிகள் சிற்பம் வந்து எங்க கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல இருக்கக்கூடிய ஓரிக்கை பகுதியில் திருவள்ளுவர் தெருவுல தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு சதிக்கல் சிற்பம். இது வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பம். ஓகேங்களா. இந்த சிற்பத்தினுடைய அளவு ஹைட் அண்ட் பிரெட் எவ்வளவு இருந்துச்சு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 51 சென்டிமீட்டர் அகலம் 55 சென்டிமீட்டர் உயரம் கொண்டதுதான் இந்த சிற்பம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடுவுல வீரன் இருந்தாரு. முறுக்கின மீசையும் பாத்தீங்கன்னா மழிக்கப்பட்ட சரியான தாடியும் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மூன்று பேரோட கைகள்லயும் தோள்பட்டையிலையும் கழுத்துலயும் பாத்தீங்கன்னா அணிகலன்கள் காணப்பட்டுச்சு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காதுகள்ல மிக தடிமனான வட்ட வடிவுல வந்து பாத்தீங்கன்னா கம்மல் இருந்துச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவர் முகங்களும் வந்து சரியான முறையில இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சதிகள் சிற்பம் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் போலாம். அறிவுசார் மையங்கள் மொத்தம் எத்தனை கிராமங்கள்ல தொடங்கப்பட இருக்குன்னு பாத்தீங்கன்னா 126 கிராமங்கள்ல அமைக்கப்பட இருக்கு. இதுல அதிகமான அறிவுசார் மையங்கள் வந்து எந்த மாவட்டத்துக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் தான். ஸோ யாருக்காக தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேசிக்காவே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களுக்காக தொடங்கப்பட இருக்கு. இந்த என்ன பர்பஸ்க்காக தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுசார் மையம் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி அறிவு, அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய நலன், அந்த விவசாயிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆகியவற்றை வந்து ஒழுங்குற முறை செய்து அவர்களை வந்து சென்றடையணுன்ற காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த அறிவுசார் மையங்கள் வந்து தொடங்க இருக்கு. மொத்தம் எத்தனை ஃப்ளோர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளோர்ல வந்து தொடங்கப்பட இருக்கு. இந்த அறிவுசார் மையங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோருக்குமே ஒரு மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பிரதமரோட அலுவலக பெயர் ஓகேங்களா ஏன்னா இருந்துச்சு 2016 வரைக்கும் பாத்தீங்கன்னா லோக் கல்யாண் மார்க் அப்படின்ற பேர்ல தான் இருந்துச்சு. ஓகேங்களா. தற்போது என்ன மாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதமர் அலுவலகத்தினுடைய புதிய கட்டடத்துக்கு பேர் வந்து சேவா தீர்த் அப்படின்னு மாத்தப்பட்டுச்சு. அதனோட பேர் வந்து சேவை தளம் அப்படின்றதுதான். இதுல வந்து முக்கியமா சொல்லணும்னா மத்திய அரசின் தலைமை செயலகத்தோட பேர் வந்து கர்த்தவ்ய பவன் அப்படின்னு சொல்லி மாத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் போலாம். பிரதமரின் அலுவலகத்துக்கு புதிய கட்டடத்துக்கு வந்து ஏற்கனவே எக்ஸிகியூட்டிவ் என்க்ளேவ் அப்படின்ற பேர் வச்சிருந்தாங்க. ஸோ ஆளுநர் வந்து என்ன பேர்ல மாளிகை வந்து என்ன பேர்ல இருந்துச்சுன்னா ராஜ்பவன்ல இருந்தது. தற்போது வந்து லோக் பவன் மக்களின் மாளிகை அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. அண்மையில வந்து பாத்தீங்கன்னா ராஜ்பத் அப்படின்ற பகுதியை கூட வந்து கர்த்தவ்யபதி அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அதாவது கடமைகளின் பாதை அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஸோ ஃபைனல் டச்சா பாத்தீங்கன்னா 4வது தமிழ்ச்சங்கமம் 4வது காசி தமிழ்ச்சங்கமம்ல வந்து யாரெல்லாம் இணைஞ்சு நடத்துறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம், சென்னை ஐஐடி, அண்ணன் வந்து இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி வந்து இணைஞ்சு நடத்துறாங்க. அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டும் வந்து இணைஞ்சு இதை நடத்துது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது என்ன தீம்ல நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம்ன்ற தீம்ல தான் நடக்குது. வட மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காசி தமிழ்ச்சங்கம் எதுக்காக பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தை வந்து ஊக்குவிப்பதற்காகத்தான் இது பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தமிழர்களுடைய கற்காலத்தை வந்து இந்த காசி தமிழ்ச்சங்கத்துல புகைப்பட கண்காட்சியா அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் போலாம். நூல் வெளியீடு செஞ்சிருக்காங்க. என்னென்னா 4 இந்திய மொழிகள் 6 வெளிநாடு மொழிகள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 மொழிகள்ல வந்து நம்மளுடைய தொல்காப்பிய நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து எளிதில் தமிழ் கற்கக்கூடிய வகையில 15 நாட்களில் அடிப்படை தமிழ் கற்கும் வகையில 5 தொகுப்புகள் கொண்ட செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் உருவாக்கிய நூல்களும் இதுல வெளியிடப்பட்டிருக்கு. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.